ஆஸ்பிரண்ட் எஸ்எஸ்சி ஜிடி 2025ஓட ரிட்டன் ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது நிறைய ஸ்டூடெண்ட் கேட்டுட்டு இருந்தாங்க. சார் ஒன்ஸு ரிசல்ட் வந்தால் நான் ஃபிசிக்கலுக்காவது ப்ரிப்பேர் பண்ணுவேன், இல்லையா வேறு எக்ஸாம் அது நான் பண்ணுவேன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. உங்களுக்கானது தான் ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நம்மளோட டெலிகிராம் சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தேன். அதில் ஒரு பிடிஎஃப் இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு பிடிஎஃப் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நாங்கள் ரிசல்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டோம். அதில் ஒவ்வொரு கேட்டகரியிலையும் லாஸ்ட் செலக்டட் கேண்டிடேட்டோட மார்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஆல்சோ வந்து ஸ்டேட் வைஸாக வந்து என்ன எவ்வளோ வந்து கட் ஆஃப் இருக்குது இதை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ என்னென்னா நம்ம செலக்டடாக இருக்குமா இல்லையா அப்படின்னு வந்து பார்க்கணுன்னா அதுக்கு எந்த பிடிஎஃப்னா அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஃபீமேல் கேண்டிடேட் செலக்டான ஃபீமேல் கேண்டிடேட்டை லிஸ்ட் இருக்கும். அதுக்கு கீழே வந்தால் மேல் கேண்டிடேட்டோட வந்து லிஸ்ட் இருக்கும். இந்த செகண்ட் பிடிஎஃப் இருக்குது பார்த்தீங்களா, லிஸ்ட் 2, அதை நம்ம கிளிக் பண்ணோன்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் மேல் கேண்டிடேட் எடுத்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களோட ரோல் நம்பர் இதில் வந்து நேம் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணலாம். நீங்கள் ஒவ்வொன்றா பார்க்க முடியாது, ஏன்னா இது வந்து பெரிய பிடிஎஃப், ரொம்ப பெருசாக இருக்கும், நிறையா கேண்டிடேட்டோட நேம் இருக்கும். ஸோ இங்கே சர்ச் ஆகிறது கூட வந்துன்னா ரொம்ப நேரம் எடுக்குது. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சர்ச் பண்ணுற இடத்துல போய்டும் உங்களோட பேர் இல்லை அப்படியா உங்களோட ரோல் நம்பர் இல்லையா உங்களோட ஃபாதர் நேம் கூட வந்து என்னென்னா போடுங்க. ஸோ போடும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக காமிக்கும். உங்களோட பேர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் செலக்டடாக இருக்கீங்க, பேர் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்கலுக்கு வந்து என்ன செலக்டாக ஆகலைன்னு அர்த்தம். ஸோ இதை பார்த்து என்ன பண்ணிக்கலாம்னா கரெக்டாக பாருங்கள். கொஞ்சம் டைம் வந்து டிலே எடுக்கும், ஏன்னா பெரிய வந்து என்னென்னா அதிகமான பேஜ் இருக்கனால வந்து பொறுமையாக லோட் ஆகும். ஜஸ்ட்டு எடுத்தோன்னே வந்துன்னா டக்குன்னு இது பண்ணோன்னா பொறுமையாக பார்த்து செலக்ட் ஆகிருக்குமா இல்லைன்னு பண்ணி செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா ஃபிசிக்கலுக்கு ரெடியாக ஆரம்பிச்சிருங்க. சிடியை பொறுத்தளவுக்கு ஃபிசிக்கலை மட்டும் ஈஸியாக எடுக்காதீங்க, ஏன்னா 5 கிலோமீட்டர் ஓடுறது வந்து ரொம்ப ஈஸியானது கிடையாது. ஸோ அதனால் இப்போ வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணினா கண்டிப்பாக உங்களால் இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இப்போ அதிலே இப்போ இதிலேயே வந்து இன்னொரு வந்து என்னென்னா பிடிஎஃப் இருக்கும். ஸோ அதாவது வித்ஹெல் கேண்டிடேட்னு சொல்லிட்டு வந்து ஒரு பிடிஎஃப் வந்து இருக்கும். இந்த பிடிஎஃப்பில் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி வந்து செலக்டடான ஸ்டூடெண்ட் வந்து நாங்கள் சொல்லிட்டோம். சப்போஸ் வந்து நாங்கள் ஃபிசிக்கலுக்கு யாரெல்லாம் கூப்பிட்ருக்கோமோ அவங்களாம் யாராவது வராமல் இருந்தாங்கன்னா அப்போ இருக்கிற வேக்கன்சிக்கு கம்மியாக தான் எடுத்துருக்கணும். இந்த கேண்டிடேட் என்ன பண்ணுவாங்கன்னா கூப்பிடுவாங்க. ஸோ அதுக்காக தான் வித்ஹெல் கேண்டிடேட்டோட லிஸ்ட்டு. அடுத்து டிபார்ட் கேண்டிடேட் இருக்குது பார்த்தீங்களா, இது என்னென்னா அவங்க எக்ஸாம் எழுதும்போது ஏதாவது ஒரு கோலுமால் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணதுனால இவங்களை வந்து டிபார் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இது அதாவது ஒவ்வொன்றும் என்ன லிஸ்ட்டு அதில் வந்து உங்களோட நேம் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும், அடுத்து என்ன கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு பார்த்தா போதும்.